வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7வது இயல் நாடு சமூகம், படை வேலம், விடுதலை திருநாள். அடுத்தது பாருக்குள்ளே நல்ல நாடு. அதில் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன், அறிவுசால் ஔவையார், வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். இப்போ நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நாடு சமூகமில் படை வேலம், பேஜ் நம்பர் 144. இப்போ இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 146 எடுத்துக்கோங்க. கற்பவை கற்றபின். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு தெரிந்த சிற்றிலக்கிய வகைகளின் பெயர்களை தொகுத்து எழுதுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிங்கம் டேஸில் வாழும். ஆன்சர் ஆப்ஷன் இ, முளை. செகண்ட் கொஸ்டின், கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அச்சம். தேர்ட் கொஸ்டின், வெள்ளிங்கிரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வெங்கிரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வெண்மை ப்ளஸ் கரி. ஃபோர்த் கொஸ்டின், என்றிருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, என்று ப்ளஸ் இருள். ஃபிஃப்த் ஒன், போல் ப்ளஸ் உடன்றன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, போல் உடன்றன. அடுத்தது சிந்தனை வினா. ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையானவை எவை என கருதுகிறீர்கள்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது விடுதலை திருநாள், பேஜ் நம்பர் 147. இப்போ இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கற்பவை கற்றபின் நீங்கள் விரும்பும் விழா ஒன்றினை பற்றி ஒரு பத்தி அளவில் எழுதுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வானில் முழுநிலவு அழகாக டேஸ் அளித்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தரிசனம். செகண்ட் ஒன், இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வையம். தேர்ட் கொஸ்டின், சீவனில்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, சீவன் ப்ளஸ் இல்லாமல். ஃபோர்த் ஒன், விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, விலங்கு ப்ளஸ் ஒடித்து. ஃபிஃப்த் ஒன், காட்டை ப்ளஸ் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, காட்டை எரித்து. சிக்ஸ்த் ஒன், இதம் ப்ளஸ் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இதம் தரும். சிந்தனை வினா. நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன், பேஜ் நம்பர் 150. இப்போ இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கற்பவை கற்றபின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக முதலமைச்சர்களின் பெயர்களை பட்டியலிடுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் உள்ள சமூக நலன் சார்ந்த படங்களை தொகுத்து எழுதுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கும்பகோணம். செகண்ட் கொஸ்டின், எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ குடும்ப வறுமை. தேர்ட் ஒன், இந்திய அரசு சிறந்த நகருக்கான டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாரத். அடுத்தது ஃபோர்த் ஒன், 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ மதுரை. ஃபிஃப்த் ஒன், எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ மத்திய உணவு திட்டம். அடுத்தது சிந்தனை வினா. சிறந்த அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் கருதுவன யாவை? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது அறிவுசால் ஔவையார், பேஜ் நம்பர் 155. இப்போது இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 160 எடுத்துக்கோங்க. அதில் கற்பவை கற்றபின் அதில் செகண்ட் ஒன், சங்ககால பெண் புலவர்களின் பெயர்களை தொகுத்து எழுதுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு. அறிவுசால் ஔவையார் என்னும் நாடகத்தை சிறுகதை வடிவில் சுருக்கமாக எழுதுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும், பேஜ் நம்பர் 161. இப்போ இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 163 எடுத்துக்கோங்க. இதில் கற்பவை கற்றபின் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வல்லினம் மிகும் மிகா இடங்களை கோடிட்டு அறிக, அவற்றின் காரணங்களை எழுதுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு. பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என வகைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், சுட்டு திரிபு, அது வல்லினம் மிகும். செகண்ட் ஒன், திசை பெயர்கள், வல்லினம் மிகும். வல்லினம் மிகும்னா இந்த இத்து திசை பெயர்களில் இப்போ இதெல்லாம் வருது இல்லையா, அதனால் இது வல்லினம் மிகும் இடங்கள். அடுத்தது தேர்ட் ஒன், பெயரெச்சம், இது வல்லினம் மிகாது. ஃபோர்த் ஒன், உவமை தொகை, இது வல்லினம் மிகும். ஃபிஃப்த் ஒன், நான்காம் வேற்றுமை விதி, வல்லினம் மிகும். சிக்ஸ்த் ஒன், இரண்டாம் வேற்றுமை தொகை, வல்லினம் மிகாது. செவன்த் ஒன், வினைத்தொகை, வல்லினம் மிகாது. எயித் ஒன், உருவகம், வல்லினம் மிகும். செவன்த், எழுவாய் தொடர், வல்லினம் மிகாது. 10th, எதிர்மறை பெயரெச்சம், வல்லினம் மிகும். அடுத்தது மொழியை ஆள்வோம். அதில் கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக. அதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், நான் விரும்பும் தலைவர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
செகண்ட் ஹெட்டிங் நான் முதலமைச்சர் ஆனால். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சொல்ல கேட்டு எழுதுதல். அனைவருக்கும் தலைவராகும் விருப்பம் இருக்கலாம், ஆனால் சிறந்த ஆளுமை பண்பும் அனைவரையும் கட்டுப்படுத்தும் திறனும் இருப்பவர்களால் தான் தலைவர்கள் ஆக முடிகிறது. எடுத்துக்காட்டாக பின்வரும் நிகழ்வை காணலாம். ஒரு விளையாட்டு அணியின் தலைவருக்கான தேர்வு நடந்தது. அணியின் பயிற்சியாளர் வீரர்களிடம் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொண்டார். சிலர் தங்களை தமிழ்நாடு, கேரளம், பஞ்சாப் என அறிமுகப்படுத்தி கொள்ள, ஒருவர் மட்டும் தன்னை இந்தியர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர்தான் அணியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். காரணம், மற்றவர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டியதும் இந்தியர் என்று குழுவாக சிந்தித்ததுமே ஆகும். இப்படிப்பட்ட தகுதிகள் இருந்தால்தான் நீங்களும் தலைவராகலாம். அடுத்தது, அறிந்து பயன்படுத்துவோம் எதிர்மறை சொற்கள். இதில் வந்து நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகிறோம். இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. எதிர்மறை வினைமுற்றுக்கள் பல உண்டு. அவற்றை இடம் அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதில் வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை கொடுத்துருக்காங்க. தன்மையில் ஒருமை பன்மை, ஒருமை நான் அல்லேன், பன்மை நாம் அல்லோம். முன்னிலையில் ஒருமை வந்து நீ அல்லை, பன்மை வந்து நீவீர் அல்லீர். படர்க்கையில் ஆண்பால் வந்து அவன் அல்லன், பெண்பால் அவள் அல்லல், பலர்பால் அவர் அல்லர், ஒன்றன்பால் அஃது அன்று. பலவின் படர்க்கை ஆண்பால் அவன் அல்லன், பெண்பால் அவள் அல்லல், பலர்பால் அவர் அல்லல், ஒன்றன்பால் அஃது அன்று, பலவின்பால் அவை அல்ல. வேறு, உண்டு, இல்லை ஆகியன மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும். இப்போ இதிலிருந்து சில கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், அதை செய்தது நான் அன்று. இதுக்கான ஆன்சர் வந்து அன்றுக்கு பதிலாக அல்லேன் அப்படின்னு மாற்றணும். அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு எழுதணும். செகண்ட் ஒன், பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. இதுக்கான ஆன்சர் வந்து அல்ல எடுத்துட்டு அல்லன் அப்படின்னு எழுதணும். அதாவது பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படின்னு எழுதணும். அடுத்தது தேர்ட் ஒன், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. இதில் வந்து அல்லைக்கு பதிலாக அன்று அப்படின்னு எழுதணும். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஃபோர்த் ஒன், சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். இதில் அல்லோம் அப்படிங்கிறத எடுத்துட்டு அல்லர் அப்படின்னு எழுதணும். அதாவது சித்தர் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், பகைவர் நீவீர் அல்லர். இதில் வந்து அல்லர் எடுத்துட்டு அல்லீர் அப்படின்னு எழுதணும். அதாவது பகைவர் நீவீர் அல்லீர். அடுத்தது, சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை டேஸ். ஆன்சர் அல்ல. செகண்ட் ஒன், உங்களோடு வருவோர் டேஸ் அல்லோம். ஆன்சர் நாம் அல்லோ. தேர்ட் ஒன், மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் டேஸ் அல்லன், விரும்பியவள் அல்லன். ஃபோர்த் ஒன், ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன டேஸ். ஆன்சர் அல்ல. ஃபிஃப்த் ஒன், இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஸ் அல்லை. ஆன்சர் நீ. அடுத்தது, கட்டுரை எழுதுக. நாட்டின் வளர்ச்சி இளைஞர்களின் பங்கு. நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு அந்த ஹெட்டிங்கில் ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது, வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குக. இந்த வட்டத்தில் சில எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம வந்து சொற்களை உருவாக்கணும். இப்போ என்னென்ன சொற்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். கரும்பு, கருமை, கம்பு, கடல், கல்,
பழமை, பம்பு, பல், படல், புல், பழம், வேல், வேடம், வேம்பு, துரும்பு, வேறு, 40, நாடு, நாம், நாடகம், புற்று, நாளை, கடமை, ஒருமை, வேற்றுமை, கற்பு, பற்று, ஒற்று. அடுத்தது கதை நிகழ்வுக்கேற்ற தொடரை முறையாக வரிசைப்படுத்துக. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் தொண்டைமானின் அவ்வை தூது போதல். செகண்ட் ஒன் தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவ்வைக்கு தெரிவித்தல். தேர்ட் ஒன் அவ்வைக்கு தொண்டைமான் தன் படைக்கருவியினை காட்டுதல். ஃபோர்த் அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். ஃபிஃப்த் ஒன் தொண்டைமான் போர் வேண்டாம் என்று முடிவு செய்தல். சிக்ஸ்த் ஒன் தொண்டைமானின் அவ்வை அதியமானின் படைச்சிறப்பை குறிப்பால் உணர்த்துதல். இதில் சரியான வரிசை ஃபஸ்ட்டு அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல், இது ஃபஸ்ட்டு. செகண்ட் தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவ்வைக்கு தெரிவித்தல், இது செகண்டு. தேர்டு தொண்டைமானிடம் அவ்வை தூது போதல், இது தேர்டு ஒன். அடுத்தது அவ்வைக்கு தொண்டைமான் தன் படைக்கருவிகளை காட்டுதல், இது ஃபோர்த். அடுத்தது ஃபிஃப்த்து தொண்டைமானிடம் அவ்வை அதியமானின் படைச்சிறப்பை குறிப்பால் உணர்த்துதல், இது ஃபிஃப்த்து ஒன். அடுத்தது சிக்ஸ்த்து தொண்டைமான் போர் வேண்டாம் என்று முடிவு செய்தல். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். இதில் குதிரை ஏற்றம், கதாநாயகன் தி ஹீரோ, முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர், தலைமை பண்பு லீடர்ஷிப், ஆதரவு சப்போர்ட், வரி டாக்ஸ், வெற்றி விக்டரி, சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.